அனுதாசியம் தெரிவித்துக் கொண்டு முன்பாகவும் பேசிய அனைத்து ஆண்டோர்களும் தம்பி அவங்களோட அண்டகேடுகள் பேசும்போது தான் எங்களுக்கு இவரோட பெருமையை எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா பக்கத்திலேயே இருக்கும் அவர் நல்ல ஃப்ரெண்டு இவரு மனோகர் வந்து 1994 நாங்க ஒரு 50% 20% வச்சு ஒரு நைட் லிஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கோம் அந்த திருவள்ளூர்ல. இவர் அந்த ட்ரெயின்ல வந்திருக்காரு. அவரோட சமுதாய இது சொல்றதுக்காக எனக்கு இந்த நேரம் நான் எடுத்துக்கொள்றேன். ஒரு சில நிமிடங்கள் அந்த ட்ரெயின்ல வந்தவரு இறங்கிட்டாரு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த பஞ்சாயத்துல வந்து எங்களுக்கு நேசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுல எங்க வந்து அந்த டெத்துக்கும் வந்து இருந்தாரு. இதுலயும் வந்து உட்கார்ந்துருக்காருன்னா அவரோட எனவே இல்லாத வேதனை விழிப்போடு செயல்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த ஊரை உருவாக்கிற காலத்திலிருந்து யாருமை நண்பர் மாணிக்கவாசன் அவர்கள் என்னுடன் சீர சிறப்பாக ஒத்துழைப்பு அவருடைய குடும்பம் என்றென்றும் நல்ல முறையில் எந்தவித தீங்குக்கு ஈடுபடாமல் இந்த பகுதியில் பெருது போக்கவும் தன் மகனை சான்றுகொன கேட்டத்தாய் என்ற கொள்ளை கிடங்க தன்னுடைய குமாரனை சீரிய முறையில் செம்மையாக படிக்க வைத்து நல்ல எதிர்காலத்தில் அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து அந்த நிகழ்ச்சியின் காரணமாக இங்கே நினைவஞ்சலி செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது பார்க்கின்ற பொழுது மனித அதை நாம் கண்கூடாக வந்திருக்கின்ற பெருமக்கள் வாயிலாக இங்கே நாம் கண்டுகொள்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. தேசம் இப்படி எந்த வகையை எடுத்தாலும் அவர் சிறப்பாக சமூக பணி ஆற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதருக்கு இப்படி ஒரு இழப்பு என்பது நாம் எவ்வாறு வெல்வது என்பது நாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊருக்கு உழைப்பது யோகம், வளம் ஓங்க வருந்துவது யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்காத அமைதி. நலச்சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களும் ஒரு சிறப்பான இரங்கல் கூட்டத்தை நடத்தி அதில் அனைவரும் பங்கேற்று ஆழ்ந்த அனுதாபத்தையும் அவருடைய ஆத்மா இறைவனடி சேர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அங்கே அனைத்து சகோதரர்களும் பதிவு செய்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரர் அவர்களே, துணையை பிரிந்து உருவாக்கியவர் வந்து அது வளரும் போதே சமூக உணர்வையும் பொது நோக்கத்தோடும் வளர்த்து ஆறுதல் சொன்னாலும் ஈடு இணை ஆகாத நிலையிலே இருக்கின்ற இக்குடும்பத்தாரின் நினைவேந்தல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் என் அருமை பெருமக்களே, கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.